முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உச்சிஷ்ட கணபதி ஐயன் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பர்ந்த அடியார்களே, அதர்வன வேதத்தின் ஆதிமூல நாயகனாக விளங்கக்கூடியவர்தான் உச்சிஷ்ட கணபதி ஐயன் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக எந்த விதமான மாந்திரீக வழிமுறைகளை மாந்திரீகர்கள் கையாள்வதற்கு முன்பதாக, அந்த மாந்திரீகத்தை துவங்குவதற்கு முன்பதாக வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமாகவும் விளங்கக்கூடியவர்தான் உச்சிஷ்ட கணபதி ஐயன் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக உச்சிஷ்ட கணபதியை உபாசனை செய்து சித்தி செய்து கொண்ட உபாசகர்களுக்கு மற்ற தெய்வங்களை உபாசனையில் எடுக்கும் பொழுது அந்த தெய்வங்கள் எளிதாக சித்தியாகும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்க தொடர்ந்து உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் உச்சிஷ்ட கணபதிக்கு எந்த ஒரு தீட்டும் துளக்கும் கிடையாது என்பதால் கணவன் மனைவி எந்த ஒரு நேரத்திலும் மனதில் உச்சிஷ்ட கணபதியை நிலைநிறுத்தி மனதில் வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடியார்களின் கவனத்திற்கு நமது தமிழ் வேதம் 92 சேனலில் உச்சிஷ்ட கணபதி ஐயனுக்குரிய ஏக போற்றியை 108 முறை பதிவு செய்து பதிவேற்றமும் செய்திருக்கின்றோம். ஆக அடியார்கள் உச்சிஷ்ட கணபதி ஐயனை மனதில் நிலைநிறுத்தி தியானிக்கும் பொழுது தாராளமாக அந்த காணொளி பதிவை பிரயோகித்துக் கொள்ளலாம். அன்பர்ந்த அடியார்களின் கவனத்திற்கு அதர்வன வேதத்தின் அடிப்படையில் அருளாளர்களும் உபாசகர்களும் மாந்திரீகர்களும் தாந்திரீகர்களும் சித்தர்களினுடைய வழிபாட்டில் உள்ள அடியார்களும் தாராளமாக உச்சிஷ்ட கணபதி ஐயனை இல்லத்தில் வைத்து வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மற்ற அடியார்கள் உச்சிஷ்ட கணபதி ஐயனுக்கென்று தனி சந்நிதி உள்ள ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்து வரலாம் என்றும், மனதில் எவர் வேண்டுமானாலும் எந்நேரத்திலும் நிலைநிறுத்தி வழிபாடு செய்து வரலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட்டால் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதில் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம் சகலம முனீஸ்வரம் நம சிவாய.